குட்டீஸ் எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்து உட்காந்துருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு 2வது நாள் பிபி ஸ்கூலில் நாங்கள் போக போகிறோம். யாரெல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ஹாப்பியாக இருக்குது? நீங்கள் நல்லா சூப்பராக பாட்டு, நல்ல சூப்பரான ஒரு நாடகம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க? ஒரு ஆர் யூ ரெடி சொல்லலாமா? ஆர் யூ ரெடி? என்ன சத்தமா? ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தருது. ஓகே, சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்ல அழகான ஒரு என்ன பண்ண போகிறோம்? பாட்டு பாட போகிறோம். சரிங்களா? பாடலாங்களா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? விபிஎஸ் தான். ஆமாண்ணே. அம்மா, இதெல்லாம் என்ன? தண்ணிக்கானா? ஆமாண்ணே. உனக்கா ஊருக்கா இது? எனக்குண்ணே. இது சாப்பாடுண்ணே. அடே அப்பா, இவ்வளோ பெருசா இருக்குது. எனக்கு பசிக்கும் இல்லைண்ணே. ஆமாம் ஆமாம், உனக்கு பசிக்குதான். சரி, இங்கே எதுக்கு வந்திருப்போ? விபிஎஸ் பார்த்தனே. இந்த விபிஎஸ் தான் நடக்கலப்பா. நீ என்ன பண்ணுறது தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு போய் சரிண்ணே 11 மணிக்கு சரிண்ணே 11 மணிக்கு யூடியூப்ல போடுவாங்க. சரியா? சரி. என்ன பண்ண அங்கே போய் அட்டன் பண்ணு. போகிறோம் சார், போடு சரி. போடு போடு போடு. ஓகே, சரி, நம்ம போகலாமா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாட்டு பாடலாமா? இன்னைக்கு சூப்பரான ஒரு பாட்டு. நம்ம ஏற்கனவே இந்த பாட்டை நல்லா சூப்பராக பாடி டான்ஸ் ஆடி இருக்கிறோம். அந்த பாட்டை தான் என்ன பண்ண போகிறோம்? பாட போகிறோம். பாடலாமா? ரெடியாக இருங்க. ரெடி, ஸ்டார்ட். கை தட்டி जियालो, जिंगड़ी 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 जियालो, जिंगड़ी 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 जियालो, जिंगड़ी 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 जियालो. वेंडा वेंडा वेंडवे वेंडा, कन्ना पिन्ना காத்தோசு எனக்கு வேண்டா. வேண்டா வேண்டா வேண்டவே வேண்டா, கண்ணா பின்னா காத்தோசு எனக்கு வேண்டா. ஜிங்கிடி ஜிங்கிடி சொல்லுங்க. ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ. ஓகே, அடுத்த லைன். சோட்டா பீமு வேண்டாம், சூப்பர் பீமு வேண்டாம், காலியாகவும் வேண்டாம், நான் காலியாக வேண்டாம். பாடலாமா? கை தட்டிங்க. छोटा भीम वेंडा, सुपर भीम वेंडा, कालियाऊ वेंडा, ना गालियाग वेंडा. छोटा भीम वेंडा, सुपर भीम वेंडा, कालियाऊ वेंडा, ना गालियाग वेंडा. जिंगिड़ी 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 जियालो, जिंगिड़ी 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 जियालो, जिंगिड़ी 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 जियालो, जिंगिड़ी 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 जियालो. எல்லாம் கையை தட்டி. ஓட்டு பட்டுல வேண்டாம், நிஞ்சா டெக்னிக் வேண்டாம், கரடி சங்கம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சொல்லலாமா? ஓட்டு பட்டுல வேண்டாம், நிஞ்சா டெக்னிக் வேண்டாம், கரடி சங்கம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஓட்டு பட்டுல வேண்டாம், நிஞ்சா டெக்னிக் வேண்டாம், கரடி சங்கம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ. இயேசுவோடு நாங்களும் எங்களோட இயேசு ஒன்று சேர்ந்துதான் ஜாலியா இருக்கலாம். சூப்பரா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவோட நாங்களும் எங்களோடு இயேசுவும் ஒன்று சேர்ந்து இருந்தாலே ஜாலியாக இருக்கலாம். இயேசுவோடு நாங்களும் எங்களோடு இயேசுவும் ஒன்று சேர்ந்து இருந்தாலே ஜாலியாக இருக்கலாம். ஜிங்கிடி ஜிங்கிடி சொல்லுங்க. ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ. ஓகே, சூப்பரா இல்ல? அழகா பாட்டு
ஆடுறீங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், பாட்டை கேட்டு ஆடணும்னு தோணுது இல்ல, ஆடிடலாமா? ஆடிடலாமா? ஆடுறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க டான்ஸுக்கு? ஆர் யூ ரெடி? ஓ, ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஓகே சூப்பர். நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம், இப்போ டான்ஸ் ஆட போறோம். ஓகே ஆடலாமா? இப்போ அண்ணாங்க வந்து நமக்காக என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. Diallo, dingiri 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 diallo, dingiri 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 diallo, dingiri 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 diallo. Venda 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 venda, kanna bina cartoons yenke venda. Venda 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 venda, kanna bina cartoons yenke venda. Dingiri dingiri. Hey, jingiri jingiri, jingiri 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 diallo, jingiri 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 diallo, jingiri 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 diallo, jingiri 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 diallo. Vivu venda, super vivu venda, kaliyavu venda, na kaliyaga venda. Chota vivu venda, super vivu venda, kaliyavu venda, na kaliyaga venda. Jingiri jingiri, hey jingiri jingiri, jingiri 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 diallo, jingiri 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 diallo, jingiri 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 diallo. Dingiri 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 diallo. Potru potru venda, nina technique venda. Karani sango venda, venda venda, mondu patu venda, ninja technique venda. Karani sango venda, venda venda. Jingiri jingiri, hey jingiri jingiri, jingiri 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 diallo, jingiri 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 diallo, jingiri 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 diallo, jingiri 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 diallo. இயேசுவோடு நாங்களும் எங்களோடு இயேசுவும் ஒன்று சேர்ந்து இருந்தாலே ஜாலியாக இருக்கலாம். இயேசுவோடு நாங்களும் எங்களோடு இயேசுவும் ஒன்று சேர்ந்து இருந்தாலே ஜாலியாக இருக்கலாம். ஜிங்கிடி ஜிங்கிடி, ஜிங்கிடி ஜிங்கிடி, ஜிங்கிடி 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 diallo, ஜிங்கிடி 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 diallo, ஜிங்கிடி 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 diallo. Jingiri 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 diallo, jingiri 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 diallo. Start. சோதரம் ஏசப்பா, நீ நிறைய எனக்கு கிடைக்கணும் ஏசப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். பற்றி வச்சுதான் நிறைய நீங்க சாப்பிடணும் ஏசப்பா, உதவி செய்யணும் ஏசப்பா. நீ எந்த ஏரியாப்பா? வெயில் மண்டைய போகுது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஆஹா, இன்னைக்கு ஒரே அமோகமா இருக்கு போலயே.
தேடி தேடி வர்றது சேட்டு. உங்ககிட்ட பணம் வாங்கினா வட்டியோட கொடுக்கணும். இல்லைன்னா சேட்டு கண்ணு காட்டினா உங்களை முடிக்க ஆள் இருக்குது ஊர்ல. ஒழுங்கா நாளைக்கு கடை பக்கம் வந்து காசை கொடுத்துட்டு போ பையா. போய் யாரும் தெரியலையே. இப்படி இருந்தாலும் நல்லா காஸ்ட்லியா இருக்கும் போலயே. அரே பையா பையா ஐயா இங்க வாங்க. சொல்லுங்க அரே சேட்டு. பையா ஏதோ தங்கம் எழுதி போல. தங்கமா? ஆ நானா? நம்ம தங்கம் மாதிரி இருக்கு பையா. இல்ல சேட்டு, இதெல்லாம் குப்பைதான் இருக்கு பாருங்க. இல்ல நீ ஏதோ பாக்கெட்ல வச்சிருக்க. நான் 2 கண்ணால பார்த்தேன் பையா. அட சேட்டு, ஒண்ணும் இல்ல சேட்டு, இங்க பாரு சேட்டு. பையா நம்ம பாரு சேட்டு, குப்பைதான் இருக்குது நம்ம சேட்டு. தங்கம் பாரு இருக்கு. நம்ம சேட்டு பெரிய பணக்கார ஊர்ல. இங்க பாரு சேட்டு பத்தி எல்லாத்தையும் கேளு தெரியும். ஒரு சேட்டு நிறைய பணம் கொடுக்குது. உண்டு இல்ல அது உண்டா? ஆமா பையா. உண்டுனா தரேன். அப்புறம் அடையாளம் சொல்றியா? பையா அது வந்து அடையாளம் நீ சரி, காட்டி நீ நான் கிளம்பு, சொல்றேன். ஏமாத்தாத. நான் ஏமாற மாட்டேன், நான் சாதாரண பையா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பையா காட்டு பையா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய், பையா. ஏய், ஏய். பாப்பா நம்ம ஏமாத்துறோம் போலயே. மட்டும் உஷாராதான் இருக்கணும். யாரா இருக்கும் தெரியலையே, பாவம். எங்க போட்டு போனாங்களோ தெரியல. சரி, யாரோ அவங்ககிட்ட கரெக்டா. ஆஹா, சூப்பர் ஐடியா. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா கரெக்டா எடுத்து கொடுத்துருவாங்க. சரி, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஹலோ யாரு? ஐயா. முன்சாமியா? ஐயா, வாங்க. முன்சாமியா வண்டி காணாம போச்சா? ஐயா, வாங்க. ஐயா, பயப்படுறா. ஐயா சரி, போய் நீயா வந்து. ஓ வண்டி என்கிட்ட தான் இருக்கு. மச்சான் கல்யாணம் முடிஞ்சவனே தானடா. என்னது கோவமா பேசுறியா? வண்டி எல்லாம் தர முடியாதா? கையில போடுதே. ஐயா, ஆனா நீ உட்கார்றா. உட்கார்றதுக்கு ஏடா? ஏய் போடா. கேட்க சொல்லி போடா. பாவம். போடா வெளிய போடா. என்னடா களவாணி பையில போலீஸா இருப்பான் போலயே. ஏய் போடா. யாரும் தெரியலையே. சரி, இப்போ அவ்வளவுதான் போல. யாரும் அவங்ககிட்ட எப்படியாச்சும் எடுத்துன்னு கொடுத்துடணும். இல்லைன்னா மனசு ஒரு மாதிரியாவே இருக்குமே. யாரா இருக்கும்? எங்க போச்சு என் பொண்ணு? தொலைஞ்சிருச்சு. ஐயோ ஐயா, ஐயா, என்னையா சொல்றீங்க? அப்படியா போயா ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் உதவி பண்ணுவேன். போயா இல்லையா, சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஐ கிடைச்சிருச்சு. என் 1 ரூபாய் காயின் கிடைச்சிருச்சு. ஐ ஜாலி. ஒரு அப்படி தெரியுங்களா? யாருன்னே தெரியலையே அது. யாருடா இருக்கும்? சரி, எப்படியோ யாருக்கிட்டையாச்சும் எப்படியாச்சும் என்ன ஆனாலும் சரி அவங்ககிட்ட என்ன பண்ணிருக்கணும், பொருளை கொடுத்துடணும். அப்போதான் என் மனசு திருப்தியா இருக்கும். யார்கிட்ட போய் கொடுக்குறதுதான் தெரியல. போலீஸ்காரனையும் நம்ப முடியல. யார்கிட்ட போறதுன்னு தெரியல. சரி, எப்படியாச்சும் போயிடுவோம். என் பையன் வேற எங்க போயிருக்கான்னு தெரியல. சாப்பிட்டாலும் கூட தெரியல. சரி என் பையனை யாரு கூப்பிடுறான்? என் மகனே அப்பா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டா. என்னப்பா சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டா. அப்படியா? ஆமாப்பா. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் போயிட்டு இருக்குப்பா. அப்படியா? சரி நல்லா ஆபீஸ் மட்டும் போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா. அப்பா, ஆ உங்ககிட்ட ஒரு தங்க செயின் கொடுத்தல, ஆமா அதை கொஞ்சம் கொடுப்பா. அது இருக்குவாப்பா. நான் தேடி பாக்குறேன். நீ ஆபீஸ் போயிட்டு வந்துரு. நான் தேடி பார்த்துட்டு நான் வைக்கிறேன்ப்பா. இல்லப்பா, இப்ப வேணுப்பா, கொடுப்பா. ஆபீஸ் இல்லப்பா நீ போயிட்டு வந்துருப்பா. அதுவும் நான் எங்க மறந்துட்டேன், எங்க வச்சுன்னு தெரியல. நீ போயிட்டு வந்துருப்பா, நான் எடுத்து வச்சிடுறேன்.
தங்கச்சிப்பா மறந்துட்டேன்னு சொல்றேன். இல்ல நான் கண்டிப்பா இதுதான் இருக்கும், வீட்டுல தான் இருக்கும். நீ போயிட்டு வந்து நான் கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். வீட்டுல தான் இருக்குமா? கண்டிப்பா இருக்குப்பா, நீ போயிட்டு வாப்பா. தங்கச்சிப்பா கண்டிப்பா இருக்குப்பா, நீ போயிட்டு வாப்பா, நம்பிக்கையோட போப்பா. 30 சவரமா வச்சிருப்பா. கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன்ப்பா. நான் ஆபீஸ் போயிட்டு வந்து எடுத்து வைக்கிறேன். பையன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டான், நான் போய் தேடுறேன். ஐயோ எப்பா, என் பையன் சொன்னதை வேற தேடி தேடி என் உடம்பெல்லாம் வலிக்குது. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியலையே. ஐயோ சாமி. சரி அப்பா உட்காரணும். அப்பா மகனே சொல்லுப்பா. ஒரே டயர்டா இப்ப ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை வர பயங்கர டென்ஷனா இருக்கும். என்னப்பாச்சு? அதான்ப்பா ஏகப்பட்ட வேலை பயங்கர டென்ஷனு. சரி சரி ஆ காலைல ஒரு தங்கச்சி கேட்டல, ஆமா அது கண்டுபிடிச்சிட்டேன் தேடி. அதான்ப்பா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேடி இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குப்பா, கொஞ்ச நேரம் தேடி நான் கண்டிப்பா எடுத்து தந்துடுறேன்ப்பா. சரி கிடைக்கலையா உங்களுக்கு? கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும், நான் கண்டிப்பா எடுத்து தந்துடுறேன். இங்க பாருப்பா, அவ்வளவுதான் உங்க மரியாதை. 30 சவரம் செயினோட வரலன்னு வச்சுக்க, நீ வீட்லயே பாத்துப்பா, வீட்டில் எடுக்க முடியாது. சரிப்பா, கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். சரி என் பையன் சொல்லிட்டு இப்படி என்ன மகன் இப்படி சொல்லுவான்னு கூட நினைச்சு பாக்கல. நான் போய் கேட்கறேன். என்னடா இது, நானும் அங்கெங்கேயோ போய் பார்க்கறேன், செயின் எப்படியா கொடுத்துருவான்னு பார்த்தா யாருமே தெரியலையே. எங்க போய் தேடுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் கொடுக்குன்னு தெரியலையே. கொடுக்காம என் மனசையே ஒரு மாறிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு தேடுறாரு, ஒருவேளை இவருதான் இருக்குமோ? எதுக்கும் கேட்டு பார்த்துருவோம். ஐயா ஐயா, என்னையா தேடுறீங்க? தம்பி அதுவா, என் பையன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தங்க செயின் ஒன்று கொடுத்தான்பா. அப்படிங்களா? நான் எங்க வச்சுனே தெரியல, அதை எங்கேயோ வச்சுட்டு நான் மறந்துட்டேன்பா. அதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் அங்கங்க தேடி பார்த்துருக்கிறேன்ப்பா. ஐயோ கிடைக்க மாட்டேங்குது. என் பையன் வேற வந்துருவான். ஒருவேளை இவருதான் இருக்குமோ? ஐயோ எதுக்கும் கேட்டுக்குவோம். ஒருவேளை சேட்டு பையனா இருக்கிறானா? சேட்டு பையன். ஐயா சொல்லுப்பா தம்பி. ஐயா, ஒன்றும் இல்லையா, அந்த உன் தங்கச்சி இருக்குதுல்ல, ஆமா அது எப்படியா இருக்கும்? அதுவாப்பா கொஞ்சம் டாலர் அந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டா இருக்கும்பா. ஐயா சொல்லு தம்பி. இல்ல ஒண்ணும் இல்ல, இதா பாருங்க. ஆமாப்பா. இதான ஐயா? ரொம்ப நன்றிப்பா. வாடா, சரிங்கய்யா. ஐயா ஐயா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க ஐயா. இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காருயா. நாங்க சின்ன வயசுல சண்டைகளா இருக்கும்போது எனக்கு ஏசப்பா என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? நீங்க உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்காருங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரிங்கய்யா. ஐயா நான் வச்சுக்கலாம் போ. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா, வரையா? சரி. அப்பாடா, எப்படியோ நம்ம கரை சேர்த்தியாச்சு. ஓகே, இப்போ இனிமே நம்ம நிம்மதியா போய் போய் பெருக்க வேண்டிய. ஏய் சேட்டு, பையா ஒண்ணு இல்ல சேட்டு, கிளம்பு. இல்ல பையா, நிவில் பேசுவதை சேர்த்து பார்த்ததோ. அதான் நான் பார்த்துட்டேன், துஷ்கரமா இடி பார்த்துட்டே. இல்ல பையா, நிவில் பேசினதை சேர்த்து பார்த்து சேர்த்து ஃபுல்லா மாறிடுச்சு. அப்படியா? ஆமா பையா, நிவில் பெரியவரிடம் என்ன சொல்லி ஏதோ உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண அதுதான் நம்ம சேர்த்து உண்மையுள்ள மனுஷனாக ட்ரை பண்ணுது. இனி மாறிடும். அப்படின்னா நீ ஏதோ சண்டை காசு வரியா? ஓ, இந்த வயசான காலத்துல சண்டை காட்சி இருக்கு பையா. நிவில் சர்ச்சி, தமிழ் சர்ச்சி, நிவில் பாஸ்டர், தமிழ் பாஸ்டர். ஆமா பையா, நிவில் ஒண்ணுக்குள்ள ஒண்ணும், நமக்குள்ள ஒண்ணும். உண்மையில் கடை, நம்பில் கடை. ஆமா, நிவில் இயேசு, தமிழ் இயேசு. சேட்டு, அது ஞாபகம் இருக்குல்ல? இல்ல பையா, நிவில் அந்த பெரியவருக்கு போயிருந்து தங்க எடுத்து கொடுத்ததோ.
ஆனா எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய தங்கம் கிடைத்து இருக்குது. என்னங்க இதோ நீதான் அந்த தங்கம். ஆனா ஆமா பையா. சேட்டு உண்மை வந்து நம்ம இடத்துல வேலைக்கு சேட்டு சேர்த்து விடுறோம். வேலைக்கா உங்களுக்கு வந்து சேட்டு 5000 இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம். 5000. சரியா, பலவிதமான கட்டில் மாட்டியிருக்கிறாங்க. கட்டுனா என்ன, ஏதோ ஒன்றுக்குள்ள அகப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா எப்பேற்பட்ட கட்டுக்களையும் அவர் விடுதலையாக்க முடியும், நமக்கு நன்மை செய்ய முடியும். சரியா, இப்போ ஒரு மேஜிக் பார்க்கலாமா? மேஜிக்னா பிடிக்கும் தானே? சரியா, கடந்த வாரம் உங்களுக்கு அருமையான நல்ல மேஜிக் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு புதிய மேஜிக் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க. சரியா, இப்போ என்ற ஒரு கயிறு இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை, இது சூப்பராக இருக்குது. சரியா, இன்னும் ஒரு கயிறை பார்க்குறோம். சரியா, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இதுவும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இன்னும் ஒரு கயிறை பார்க்குறோம். சரியா, ஓகேவா? சரியா, பார்த்தீங்களா? இது ஒரு நீல கயிறு. இதுலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை. சரியா, இது மூணுமே நல்லா இருக்கு. இது போல தான், இது ஃப்ரீடமாக இருக்கிறது போல தான் கடவுளும் நம்மளை என்ன செய்தார், சுதந்திரமாக அழகாக படைச்சாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் சுதந்திரமாக எல்லா நன்மையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏசப்பா நம்மளை படைச்சாங்க. ஆனால் இது யாருக்கு பிடிக்கல தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்கல. அப்போ எப்படியாவது எல்லா மனுஷனையும் ஏதாவது ஒரு பாவம் செய்ய வச்சு அவனை பெரிய கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைச்சான். இப்போ பாருங்க, இன்னைக்கு நாமளும் ஏதாவது கட்டுக்குள்ள இருக்கிறோமா? அப்படின்னா ஏசப்பா நம்மளை விடுதலை பண்ண முடியும். இப்போ பாருங்க, இந்த கயிறு மூணும் நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கயிறு. சரியா, இப்போ ஒரு மனுஷன்னு வச்சுக்குவோம். இந்த மனுஷன் என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? ஏதோ ஒரு பாவம் செய்துட்டான். அப்போ அவன் போய் சொன்னான் அல்லது திருடுனான், இப்படி ஏதோ ஒன்றுக்கு அடிமை ஆயிட்டான். அப்போ சாத்தான் அவனை என்ன செய்துட்டான்? கட்டி போட்டுட்டான். அப்போ சுதந்திரமாக இருந்தவன் இன்னைக்கு என்ன செய்தான்? கட்டப்பட்டான். அதே போல் சாத்தான் வாரான் மறுபடியும். சரியா, வந்து இன்னும் கொஞ்சம் பேரை என்ன செய்கிறான்? அவன் கட்டி போட்டுட்டான். சரியா, அப்போ அந்த பாவத்துக்குள்ள அவனும் கட்டப்பட்டுட்டான். சரியா, இப்போ பாருங்க, இப்போ பெரிய கட்டா மாறிடுச்சு. அடுத்தது இன்னொருத்தன் இருக்கிறான். அவனும் என்ன செய்யறான்? அவனையும் சாத்தான் ஏதோ ஒரு தீமை செய்ய வச்சு அவனையும் என்ன செய்யறான்? கட்டி போட்டான். சரியா, இப்போ பாருங்க, 3 நிலைமையில கட்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதோடு முடிஞ்சுதான். அவனை என்ன செய்தான்? மறுபடியும் எல்லா நிலைமைகளும் அவன் என்ன செய்தான்? கட்டப்பட்டான். இப்போ பாருங்க, மறுபடியும் கட்டப்பட்டான். இப்போ பாருங்க, அவன் இன்னும் என்ன செய்ய முடியாம வெளிய விடுதலையே ஆக முடியாத நிலைமையில அவன் கட்டப்பட்டான். இப்போ பார்த்தீங்களா? சரியா, இப்போ பாருங்க, எல்லா நிலைமையிலையும் அவன் கட்டப்பட்டான். இப்போ சுதந்திரமாக ஒரு இருந்த மனுஷன் இன்றைக்கு பாவத்தினால, சாபத்தினால, அக்கிரமங்களினால, தீமையினால, இந்த உலகத்தில் உள்ள இச்சையினால அவன் கட்டப்பட்ட நிலைமையில இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். அப்போ இப்படி கட்டப்பட்ட நிலைமையில இருந்தா நமக்கு சந்தோஷம் இருக்குமா? நமக்கு சமாதானம் இருக்குமா? எல்லாமே போயிடும். அப்போ இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காதா? நீங்களே சொல்லுங்க. கிடைக்காது. ஆனா ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? ஏசப்பாவை நம்ம கூப்பிட்டோம்னா, ஏசப்பா நீங்க இந்த உலகத்துல வந்தீங்க, எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்க, எங்க பாவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, ஏசப்பா நீங்க என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு ஏசப்பா நம்முடைய உள்ளத்துல வந்து நம்முடைய வாழ்க்கைய அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாத்தீங்களா? சரியா, அடுத்தது பாருங்க, அந்த ஒவ்வொரு கட்டில இருந்து கடவுள் நம்மளை என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக்க முடியும். சரியா, இப்ப பாருங்க, முழு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டுகள்ல இருந்து கடவுள் நம்மை விடுதலையாக்குவாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்களா,
இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா காரியத்திலிருந்தும் நம்ம விடுதலை பெற முடியும். அப்போ இந்த விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பா எங்கள் உள்ளத்தில் வாங்க, உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயம் ஏசப்பா உடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கட்டுகளையும் மாற்றுவாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு சூப்பராக நம்ம காலையிலேருந்து சும்மா அழகாக சூப்பராக பாட்டு, டான்ஸு, சும்மா ஸ்கிட்டு, மேஜிக்னு எல்லாம் சூப்பராக பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? யாரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க? சூப்பராக இருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? இல்லை அப்படியே போட்டீங்கன்னா போயிட்டீங்களா? யாரும் போடல? ஓகே சூப்பர். அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுது? எல்லாரும் சூப்பராக அழகாக ரெடியாகி வந்துடுங்க. மறந்துடாதீங்க, நல்ல அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நாளைக்கு வந்து உட்காந்துருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? முடிக்க போகிறோம். ஜோம் பண்ணலாமா? எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த 2வது நாள் VBSக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நடத்தினது போல நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தின்படி ஆண்டவரே ஒழுக்கமுள்ளவனாய் இரு ஆண்டவரே என்று சொன்னது போல அப்பா நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே வீட்டில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாளை தினத்தில் நடத்துங்க. ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, பாய் பாய், எல்லாருக்கும் பாய்.